புதுசா விஜய் வந்திருக்காரு. அவர் வேணா நான் வேஸ்ட் தான். பிஜேபி ஆள் நான் திரும்ப கொண்ட மதுரையில இப்ப ஒரு இது அந்த கலர் நடந்து அதை பத்தி பேசல. கூட்ட பொண்ணு அது ஓட்டல நாங்க தான் போவோம் பாக்குறதுக்கு. இந்த வாட்டி என்ன செஞ்சாரு? 1000 ரூபாய் பணம் இருக்கா இல்ல 3000 வரல. அம்மான்றது இப்படி அவங்க இருக்கும்போது செஞ்சாங்க. எடப்பாடி வந்து இன்னைக்கு நேத்து கொஞ்சம் மயில நீ கொஞ்சம் காலம் அவ்வளவுதான் பணம் பண்ணாங்களா? ஏன் பண்ண பாங்க ரெண்டா பள்ளியில கை வைக்கிறாரு. இப்போ நடிகர் இப்ப தலைவர். எப்படி தலைவர்? திருப்பி நான் எங்களுக்கு திருப்பி தான் நிம்மதி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. புதுசா விஜய் வந்திருக்காரு. அவர் வேணா நான் வேஸ்ட் தான். என்னன்னு சொல்றது கேளுங்களா? கேளுங்க. அவர் படிப்பு கம்மி. அவர் அறிவு 2 அறிவு காலேஜ்ல ஃபெயிலரு. அவர் நாட்டை எப்படி காப்பாத்துவாரு? பட் ஸ்டாலின் சார் மட்டும் படிச்சிருக்காரு. அவங்க அப்பா கூட ரிலேஷன் பாத்துக்காருல்ல. நம்மளுக்கு என்னென்ன குறை வச்சிருக்காரு? எல்லாமே இருக்கு. அனுப்ப இருக்குன்னா அரசு அனுப்ப இருக்கா? பாதம் எல்லா இடத்துலயும் அவர் மேல இவர் நிறைய குறை சொல்றாரு விஜயண்ணா. அவருக்கு குறை சொல்லிதானே பிஜேபி ஆளுனா அவரு. பிஜேபி ஆளா? ஆமா. எப்படி சொல்றீங்க? பிஜேபி சொல்றாருல்ல, பிஜேபி பத்தி பேச மாட்டாரு. திரும்ப கொண்ட மதுரையில இப்ப ஒரு இது அந்த கலர் நடந்து அதை பத்தி பேச இல்ல. திமுக என்ன திமுக இருக்கு? ஆனா பிஜேபி கொள்கை சொல்லிட்டாரு. சும்மா ஒரு வார்த்தை தான். ஆனா திமுக 10 வார்த்தை பேசுறாரு. ஆமா, அது அண்ணாச்சிக்கா ஓட்டு வாங்க பிஜேபி பேசுறதா தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஓட்டு கேட்க சொல்லிருக்காரு. வாய்ப்பே கிடையாதுண்ணா. இவர் வந்தா இப்ப ஓட்ட பிரிக்க மாட்டாரு. கூட்டம் அவருக்கு தானே அதிகமா கூடுது. யாருக்கு கூட்டம் பண்ண அது ஓட்டு இல்ல. நாங்க தான் போவோம் பாக்குறதுக்கு. எங்க வீட்டுல தான் போவாங்க. எங்க பசங்க வயசு போவான். அதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த வாய்ப்பே இல்லண்ணா. ஓட்டுல போட்டு அது நிறைய உச்சத்துல பிச்சை வந்துடும் வச்சுக்கா. மோடியில எல்லாம் சாதிக்கலாம். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்துடும் வச்சுக்கா. அவனால எல்லாம் சாதிக்கலாம். அதனால அவரு இப்ப மோடி சொல்லிதான் சட்டம் வருது. மோடி அவங்களோட பிஜேபி கன்ஃபார்ம் எல்லாத்தையும் தெரியும். மக்களுக்கு எல்லாம் தெரியும். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா ரசிகர் போடுவாங்க, விஜய் போட மாட்டாங்க யாருமே. ஆனா அவருக்கு இருக்கிற கூட்டம் அவருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் வாய்ப்பு இல்லைண்ணா. எம்ஜிஆர் அவருக்கு அரசியலுக்கு ரொம்ப அடிப்படை மண்டல வந்தாரு. அடிப்படை வந்துருக்காரா? இப்ப கேப்டன் விஜய் வச்சுக்க. எங்க ஊர்ல அங்கதான் சொல்லலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல பாரு கேப்டன் ஃபேன் இருக்கும், ஹீரோ இருக்கும். அவர் நிறைய சர்வீஸ் செஞ்சிருக்காரு. விஜய் ஒரு உண்மை சர்வீஸ் இல்லைண்ணா. காதல கேட்டுருக்குமா? ஒரு வயசு ஆயிடுச்சு எனக்கு. விஜய் ஒரு எதுவுமே செய்யல. மக்கள் இயக்கம் வச்சு சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்க சொல்றாங்க. எதுவுமே செய்யலாம். யாருக்கு என்ன செஞ்சாங்க? ஒருத்தவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல நடிகர் பசங்க இருக்காங்க. யாருமே செய்யல. ஸ்டாலின் அவரு. ஓகேண்ணா. சொல்லுங்க. இந்த வாட்டி என்ன செஞ்சாரு? 1000 ரூபாய் பணம் இருக்கா இல்ல 3000 வரல. உங்களுக்கு வரலீங்களா? வரல. நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் செலவு பண்ணணும். தமிழ்நாடு அமைதியா இருக்கு. ஒரு கோடி பேர் கொடுத்துட்டு இருக்காங்களா? வாய்ப்பு இல்ல. சரி, நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போட மாட்டோம். அவரு சட்டமன்றத்துல பேச தெரியாது. அவர் என்ன பேசுவாரு? பேச தெரியுது ஐயா. உங்களுக்கு நல்லது செய்யறா மட்டும் தான் பாக்கணும். பேச தெரியாம நல்லது செஞ்சா போதும்ல. பேச தெரியாம நல்லது செஞ்சா போதும்ல. உங்க ஆளு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? 5 வருஷம் ஆயிடுச்சு. முடிய போகுது. எக்கனாமிக்ஸ் நம்பர் 1 அது அம்மா இருக்கும்போது நான் கேக்குறதுக்கு பதில் அவ்வளவுதான். இப்ப அம்மா இருக்கும்போது அவன் செய்யாம இருந்தாங்களா? அவங்க அம்மா இருக்கும் செய்ய மாட்டாங்க. எடப்பாடி வந்து ஒரு எடப்பாடி இருந்தது இப்படிதான். அம்மான்றது இப்படி அவங்க இருக்கும்போது செஞ்சாங்க. எடப்பாடி வந்து இன்னைக்கு நேத்து கொஞ்சம் மயில நீ கொஞ்சம் காலம் அவ்வளவுதான். சரிங்களா? பேச தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சொன்னாரு? விஜய் வந்தா செய்ய மாட்டான். எலெக்ஷன்ல பேசுறவங்க செய்ய மாட்டான். பேசாம உட்காந்துக்காம பாரு. அவன் செஞ்சுட்டு நின்று பேசுவான். அதான் உண்மை. ஸ்டாலினுக்கு காலேஜ் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் படிப்புல மார்க் கம்மி. அந்த மார்க்கை வந்து காலேஜ் லைலா காலேஜ்ல கலைஞர் தான் சீட் வாங்கி கொடுத்து அந்த சொல்ல முடியும். திமுக அப்படின்னு சொல்றாருல. உனக்கு வழிகாட்டே திமுக தான். உங்க அப்பா வழிகாட்டு திமுக தான். அவர் ஒரு காலத்துல நல்ல கட்சியா இருந்தது. இப்ப பின்னாடி வந்தப்பதான் நீங்க பேட்டி அப்படியே திருமணம் செய்வாரா? விஜய்க்கு அவருக்கு
ஒண்ணும் இல்ல விஜய் சொன்னாங்க எடப்பாடி, படம் தெரியல ஆமா. விஜய் தலைவர் படம் தெரியல ஏன் அரசு பண்ணாங்களா படம் பண்ணாங்களா ஆமா. ஏன் பண்ணாட பாங்களா ரெண்டா பள்ளியில கை விட்டுனாரு அந்த டைம்ல ப்ரொடியூசர் பாவம்லண்ணே. அந்த அம்மா என்ன அப்படி பேசுறவங்க என்ன இப்ப பேசுறா நான் இப்படி இருந்து அவருக்கு அரசியல் ஐடியா இல்லாம இருக்கா? அரசியல் வரல அப்ப பேசலாம் வேணுங்களா இப்ப பேசலாம்ல ஏன் பேசல இல்ல ப்ரொடியூசர் அவர் காசு நம்பி காசு போட்டிருக்காங்களே. அமித்ஷா தலைவா பட பிரச்சனை எப்ப விஜய் போய் என் கை கட்டி நின்னு அவர் நடிகர், அப்ப அவர் நடிகர், இப்ப தலைவர். எப்படி தலைவர் இதான் சொல்றேன். இப்ப சொல்றீங்களா உங்க கொளத்தூர் தொகுதி போங்க, உங்க முதலமைச்சர் தொகுதி நீங்க போங்க போய் கேளுங்க. அங்க என்ன டீட்டெயில் வைக்கிறாங்க, நாங்க போய் இது எடுத்தோம். சரிங்களா? எங்க முதலமைச்சர் சொல்றீங்களா, அந்த தொகுதி சொல்றேன் நானு. முதலமைச்சர் எந்த தொகுதி நின்றாரு, அந்த தொகுதி பேர் சொல்லுங்க. அதுவே தெரியாது உங்களுக்கு. அவங்க அதான் கொளத்தூர் தொகுதி. ஆமா கொளத்தூர் தான் சொல்லுங்க. அந்த தொகுதியில போய் கேட்டு பாரு முதலமைச்சரை பத்தி என்ன கிளி கிளி கிளிப்பாங்க. நீ சொல்ல யாரு ஜெயிப்பா? அம்மனி விஜய் தான் ப்ரோ. விஜய். நான் வந்து சீமான் இதுல இருக்கிறேன். ஆனா விஜய் ஜெயிப்பார். ஏன் சீமான் விட்டு வந்தீங்க? அவருங்க எனக்கு பிடிச்சது ஒரே இவருன்னா கேப்டன். கேப்டன் 3 வருஷம் ஓட்டு போட்டுருந்தேன். 3 வாட்டி ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கேப்டன் வந்தது அப்படின்னா இப்ப அவங்க இதுல எனக்கு பிடிக்காம நான் வெளியே வந்து சீமானத்துல போனேன். ஆனா ஓட்டு போடல இது வரைக்கும். இப்போ வந்து நான் விஜய் மனசார விஜய்க்கு போயிருக்கேன். ஏன் சீமான்ல இருந்து விஜய்க்கு வர காரணம் என்னன்னா சீமான் பேச்சு அதான் பேச்சு விடுற வார்த்தை சரியில்லை. ரொம்ப ஓவரா ஆயிவிட்டா மெயின் பேச்சு விடுற வார்த்தை சரியில்லை. பட் அவர் கொள்கை அந்த இதெல்லாம் பிடிக்கும். அது பிடிக்கும். அந்த இதுன்றது அவரு மக்கள் செய்யறது சொல்றதான் பிடிக்கும். ஆனா செய்ய முடியாது அவரால். ஏன்னா அவர் வந்து தனிமையா சொல்ல முடியாது. பிடிச்சிங்க தெரியும். அதான் போனா எங்கேயோ போவோம்.